காவேரி போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கத அம்மா பாட்டி பாத்துடுறாங்க, கூப்பிடுறாங்க காவேரிய. என்ன தூங்காம உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க எல்லாரும்? காவேரி உன்ன நினைச்சு கவலைப்பட்டு தாண்டி தூங்காம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ராகினிக்கு உங்க வீட்டுல சம்பந்தம் பேசிருக்காங்களாமே, அது எப்படி பாட்டி உங்களுக்கு தெரியும்? சுபதி தான் இங்க வந்து சொல்லிட்டு போனானே. காவேரி சொல்றாங்க 2 பேத்துக்கும் லவ்வா. குமரன் சொல்றாரு அவ நிவீனா தானே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்பா இப்படி சொன்னாங்க மாமா, இப்ப இப்படி சொல்றாங்க. எனக்கு என்ன தெரியும்? உங்க வீட்டுல எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா? காவேரி சொல்றாங்க ஆமா, எங்க வீட்டுல எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நீங்க கவலைப்படாம தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அஜய் சொல்றாரு காவேரி கிட்ட, அஜய் கல்யாணத்தை பத்தி பேசணும்னா அதை கேட்க நான் ரெடியா இல்ல. அத பத்தி தான் பேச வந்தேன். இப்ப கூட நான் அம்மா கிட்டையும் பாட்டி கிட்டையும் பேசிட்டு தான் வரேன். இந்த கல்யாணத்தை பத்தி ரொம்ப பயப்படுறாங்க எங்க வீட்டுல. காவேரி அவங்க மனசுல பட்டதெல்லாம் விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் சொல்றாரு நம்ம கான்ட்ராக்ட் முடிய இன்னும் 8 மாசம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன அஜயும் ராகினி கல்யாணத்தையும் வச்சுக்கலாமா? அப்பனா பசுபதி உன்னை எதுவும் செய்ய மாட்டாரு, ஓகேவா? உங்ககிட்ட இத பேச வந்தது தப்புதாங்க, அதுக்காண்டி இத நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேணாம். ஆரி இனி இத பத்தி பேசினா கேளுங்க. சொன்னீங்க அதான் பாயிண்ட். கங்கா குமரன் கிட்ட சொல்றாங்க இந்த வீட்டை காலி பண்ணிடலாம், என்னமோ அவங்க தயவுல நம்ம இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம வீடு பாத்துரலாம், எல்லாரும் வருவாங்களா? அம்மா கோவமா தான் இருக்காங்க, ஆனா வந்துருவாங்க. குமரன் கேக்குறாரு நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல, காவேரி இருக்கிற வீட்டுல ராகினி வந்தா ராகினியால சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்பா இருந்திருந்தா சட்டைய புடிச்சு பசுபதி கிட்ட கேட்டிருப்பாங்க. கங்கா வீட்டுல சொல்றாங்க நம்ம இங்க இருந்து காலி பண்ணிடலாமான்னு, அவங்க யாரும் வரமாட்டேன்னு சொல்றாங்க. பசுபதி என்கிட்ட சொல்லிட்டு போறான் உன் மகளை வாழ விட மாட்டேன்னு. அவ என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு என்னால விட்டுட்டு வர முடியாது. இங்க இருந்தேன்னா அவளை கண்ணு முன்னாடியாவது பாத்துக்கிட்டு இருப்பேன். எங்கேயும் வரல, யாராவது போகணும்னா போகலாம். குமரன் சொல்றாரு கங்கா கிட்ட, நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன் கூட தான் நிற்பேன். கோவத்துல கங்கா போறாங்க. நாளை சந்திப்போம். இன்று நேபாளின் தலைநகரம் காட்மண்டு. நாளை பார்க்கலாம்.